வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பலூனையும் பனானாவும் வச்சு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பலூன், ஒரு பனானா, ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ பனானா இல்லை அப்படின்னா ஏதாவது வேஸ்டான வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பனானாவை வந்து இந்த பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருவோம். இந்த பலூனை வந்து இப்போ இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி நல்ல கேப்பே இல்லாம இதை மாதிரி வச்சிருவோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ பலூன் எடுத்தேன். அந்த பலூனில் வந்து ஊதி பார்த்தோன்னா லைட்டாக ஏர் வந்து லீக் ஆச்சு. ஏன்னா அதில் ஓட்டை இருந்ததுனால அது வந்து ஏர் வந்து லீக் ஆகிட்டு இருந்தது. அதனால தான் இந்த பலூன் எடுத்தேன். அந்த மாதிரி ஏர் லீக் ஆகாமல் நல்ல பலூனாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு இந்த பாட்டில் வந்து அப்படியே வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பலூன் வந்து கொஞ்சமாக ப்ளோ ஆயிருக்கும். இப்போ இன்னும் ஒரு நாள் வச்சுட்டு நம்ம திரும்பவும் பார்க்கலாம். 2 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பலூன் இன்னி கொஞ்சம் ப்ளோ ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது இந்த பலூன் வந்து நல்லாவே ப்ளோ ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணலாம். 5 டேஸ் கழித்து நம்ம பார்க்கும்போது இந்த பலூன் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளோ ஆயிருந்தது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் எதனால நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பனானா என்ன ஆகுது அப்படின்னா டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அதில் இருக்க பாக்டீரியா எல்லாம் இதில் வந்து சாப்பிட்டுட்டு இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அது வந்து மோஸ்ட்லி வந்து இதில் இருக்கிறது வந்து மீத்தேன் கேஸ் தான். இந்த மீத்தேன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது இது வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இல்லை. அதனால தான் இந்த பலூனானது இந்த மாதிரி ப்ளோவாக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்டான பொருட்கள் வந்து மக்கும்போது அதுலேருந்து பயோ கேஸ் ஆனது ரிலீஸ் ஆகும். இந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து பனானா வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேஸ்டான வெஜிடபிள்ஸ் இதை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா அந்த மாட்டோட சாணம் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வைக்க பண்ணும்போது எல்லாத்துலேயுமே வந்து அது வந்து டீகம்போஸ் ஆகும்போது அதுலேருந்து இந்த மாதிரி மீத்தேன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனால தான் இந்த பலூனானது இந்த மாதிரி ப்ளோ ஆகிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பயோகேஸ் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.